இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள், SSR, சாவித்ரி அவர்கள் உள்ளிட்ட பலரும் நடித்து 1964 வருடம் வெளியான திரைப்படம் தான் கை கொடுத்த தெய்வம். இந்த படத்தில் SSR எழுதிய ஒரு கடிதத்தை சிவாஜி அவர்கள் படிப்பது போல் ஒரு காட்சி வரும். நீங்கள் கடிதத்தை பார்த்து ரியாக்ஷன் மட்டும் கொடுங்கள். SSRின் குரலை உங்கள் முகத்தில் ஓவர்லாப் செய்து விடுகிறேன் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொல்ல, சிவாஜி அவர்களோ அப்படி வேண்டாம், அந்த கடிதத்தை நானே படித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு கோபாலகிருஷ்ணன், இது என் படம், நான் தான் டைரக்டர், நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் அப்படி சொன்னதற்காக சிவாஜி அவர்கள் கொஞ்சம் கூட கோபப்படவில்லை. அவர் சொன்னபடியே நடித்துவிட்டு சிரித்து கொண்டே போய்விட்டார். அதற்கு காரணம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடன் அவருக்கு இருந்த நட்பு தான். அவர் மட்டுமல்ல, பல நடிகர்களும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடன் நல்ல நட்புல இருந்திருக்காங்க. அவரும் எல்லோருடனும் அன்பாக பழகி இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மணமுடிக்க தந்தை படாத பாடுபட்டார். வந்தவர்களெல்லாம் வசை மாறி பொழிந்து சென்று விட்டார். அந்த இயக்கத்தினால் அப்பா அணுவணுவாக செத்துக் கொண்டிருக்கும் கடைசி நேரத்தில் கை கொடுத்த தெய்வம் போல உன் நண்பர் ரகு வந்து என் நண்பனின் சம்மதத்தை பெற்று நான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றார். ஒரு தங்கையின் திருமணம் உடன் பிறந்த தமையனால் நிறுத்தப்பட்டது என்ற மாபெரும் புகழ் உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன் தங்கை சகுந்தலா. எங்கடா போற? இல்லைங்க வேண்டா அழுகுது. நீ படிச்சவனா, பண்புள்ளவனா, 2 தங்கைகளோட பிறந்தவனா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ மனுஷனா? என்னடா ரகு, ஏன்டா ஊரை விட்டு ஓடி வந்த? நடத்த கெட்டவன் ஊர்ல எல்லாரும் பேசினாங்க. எல்லாரும் ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசினாங்க. மனைவி என்னை பத்தி இந்த ஊரை ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசுறான்டா. அதை நீ நம்புனியா? எதுக்கு எதை என வச்சு பேசுறேன்? இது வேற, அது வேற. எதுடா வேற? தங்கையை பத்தியே நம்புறேன், நீ தாரத்தை பத்தியே நம்பிதான் இருக்கணும். இல்ல புத்தியா ஊரா பேச்ச கேட்கிற புத்தியா இருக்கடா. உள்ளவன் பேசினானா அதை கேட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தான். அந்த நிலைமையில அதை தவிர என்ன செய்ய சொல்றேன்? விசாரிச்சுக்கணும்டா, விசாரிச்சிருக்கணும். நல்லா விசாரிச்சு உன் தங்க செய்தது தவறா இருந்தா அந்த இடத்துல அவனை 2 தூட்டா விட்டு போலி போட்டுருக்கணும். இல்ல அனாவசியமா உன் தங்க மேல பழி சுமத்துறவனை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிட்டு நீ தூக்கு மேடைக்கு போயிருக்கணும்டா. அதை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்து படப்படை பட கோழ பயிர என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. கோழைன்னு சொல்லு, முட்டாள்னு சொல்லு, பேடின்னு கூட சொல்லு. ஆனா தாய், தந்தை, தங்கை எல்லாத்தையும் விட உங்ககிட்ட ஒரு பாசம் வச்சிருக்கேன் பாரு, நட்பு. அந்த நட்புல மட்டும் குறை கண்டுபிடிக்காத. நட்பு நல்ல கட்டி. நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சத்தியமாவே நீ என்ன நண்பன் நம்பி இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்மையிலேயே உன் தங்க கெட்டு போனவளா இருந்திருந்தாலும் நேரா அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்து, ரகு என் தங்கச்சி கெட்டு போன, அவளை கல்யாணம் செய்துக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடு கேட்டுக்கொண்டா. அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டியே, கடைசியில மறுத்துட்டியே. மறுத்தேன். ஏன் மறுத்தேன் தெரியுமா ரகு? இந்த இடத்துலதான் என்ன பத்தி நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கெட்டு போயிட்டதாக நான் சந்தேகப்படுற என்னுடைய தந்தையை உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தா உன்னுடைய வருங்கால வாழ்க்கை நரகமாயிடுமேங்கிற பயத்துலதான் மறுத்தேன். என் கையில இருக்கிறது அமிர்தமா விஷமான்னு எனக்கே தெரியல. அது அமிர்தமாவே இருக்கட்டும், நான் சந்தேகிக்கிற நிலைமையில் அந்த அமிர்தத்தையே உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை ரகு. என் நண்பனுக்காக, என் நண்பனின் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக பல குறைகளை கிழித்து தூக்கு நிறைய நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் சந்தேகிக்கிற என்னுடைய தங்கையை உனக்கு மனைவியாக்க தயாரா இல்லை. போ. நட்புக்கு இலக்கணமா என் ரவியை தவிர வேற யார் இருக்க முடியும்? நீ உன் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூரணமா செய்துட்டு நான் செய்ய வேண்டிய கடமை தான் பாக்கி இருக்கு. நடிகர் திலகத்தையே அதட்டி நடிக்க வைத்த இயக்குனர். நடிகர் சிவாஜி அவர்கள் எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றத சொல்ல தேவையில்லை. ஒரு பிறவி நடிகராகவே அவர் இருந்தாரு. சின்ன வயசுலேயே நாடகங்கள்ல நடிக்க போனதால நடிப்பு அப்படின்றது அவருடைய உடம்புலையே ஊறி போனது. பல கதாபாத்திரங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்தவர் நடிகர் திலகம்.
அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பல வேடங்கள்ல நடித்து அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி நடிகர் திலகமாகவும் மாறினாரு. சரித்திர புருஷர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், இலக்கியங்களில் வந்த கதாபாத்திரங்கள், கடவுள் அவதாரங்கள் அப்படின்னு இவர் போடாத வேஷமே இல்லை. ஒரு காட்சியில இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை விட பல மடங்கு கொடுப்பாரு சிவாஜி அவர்கள். அதே நேரம் அவர் நடிப்பில் சில கரெக்ஷன்களை இயக்குனர் சொன்னால் அதையும் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அப்படியும் நடித்து கொடுப்பாரு. அதுதான் சிவாஜி அவர்கள். என்ன போட போற? சக்கரை. எதுல போட போற? பச்சடியில. தயிர் பச்சடியிலயா? நல்லா இருக்கும். உங்க ஒப்பூரானு அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல தயிர் பச்சடி புளிப்பாதான் இருக்கணும். என்ன கேட்காம இனிமே எதையும் போடக்கூடாது. என்னப்பா அது ஒரே கலகமா? நான் அரும்பாடுபட்டு தயிர் பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன். அது தலையில சக்கரை கொட்டுறேங்கிறான். இந்த சூட்டை காட்டி வந்துடுறேன். சூட்டோட சாப்பிட்டு உட்கார். அது சரிதான். போடு போடு போடு, தலையை போடுங்க. போடு. சிறுகோடல பெருகோடல் தின்னு. உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். போதும் சாப்பிடு. நல்லா. முதல்ல அங்க போட்டு சீக்கிரம். எப்படி நம்ம பக்கத்து சாப்பாடு? என்ன மூஞ்சி மாறி போச்சு? சாப்பாடு நம்ம பக்கத்து சாப்பாடு தான். நம்ம பக்கத்து வாசனை இல்லையாப்பா? வாசனை என்னப்பா? மரக்கறி பதார்த்தம் தானப்பா? அது கரெக்ட். அது வாசனை. வாசனை என்ன குறையுது? உனக்கே தெரியல? தெரியலையே. சொல்லிட்டுமா? என்ன? சப்பாத்தி. சப்பாத்தியா? ஏப்பா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தின? சொல்லித்தான தீர வேண்டியது. பொதுவாவே இதுல என்னமோ ஒரு முக்கியமான குறை இருக்குப்பா. என்ன? ஆமா. என்னது? அதாவது அது புரிஞ்சு வச்சு. என்ன என்ன இல்லப்பா, நீ சாப்பிடாத. பாரு, நம்ம பக்கத்தையே கொண்டு வர பாத்தியா? சாப்பாடு விஷயம். இந்த புடவை கட்டாத கோளாறு தான் சாப்பாட்டை நம்ம வாசனை அடிக்கல. இப்ப பயமா இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. திரும்ப அந்த பக்கம். வேற திரும்ப. எனக்கு செய்வன திருந்த செய்யுன்னு சொல்லியிருக்கான். அம்மா எப்படி? என் கூட வாமா. குதிரை வாட மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்க கூடாது. ஐயா, இது என்ன பொட்டு? அது வர வர பொட்டு பேப்பர்லயே கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? கரெக்ட். அத ஐயா ஐயா, எங்க விபூதி? எங்க வாங்க. குங்குமடு குங்குமடு. சும்மா அப்படி கம் 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 கமும். பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும். ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா பாக்குற ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் எங்க ஊரு. இப்ப நீ எங்க ஊர் தான். ஓடுவோம், புருஷனுக்கு முன்னாடி போய் நில்லு, ஓடு. பாத்தீங்களா? பொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு. எடை அண்ணன் போட்டு விட்டுச்சு. என்ன பண்ணணும் இப்போ? எந்த ஊர்ல இருக்கலாம்? அமிர்தசரஸ். இல்லப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்குப்பா. இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வாசனை அடிக்கும். போடு போடு, சீக்கிரம் போடு. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னால புடவையும் ஜடையும் சாப்பிட்டு போல இருக்க. இந்த முந்தாடி எடுத்து சொல்லிட்டோமா? முந்தாடி எடுத்து இப்படி சொல்லிவிட்டேன். முக்காடு போட்டுக்க. உங்களுக்கு வலை டான்ஸ் ஆட போறியா? கொண்டா இப்ப போட்டு நீ ஒரு பள்ளிக்கூடமே நடத்தலாம் போட்டுருக்கப்பா. நமக்கு பசிக்கு சோறு போட்டு சீக்கிரம். மங்கள மேளம் பொங்கி முழங்க அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். மிகவும் உற்சாகமான பாடல். சுசீலா அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. KR விஜயா அவர்களின் இளமை துள்ளலும் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். மங்கள மேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்கத்தேரில்
தேரிலே மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே யாழ ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் குமரன் வள்ளியை போலே அவர் புலவி கொண்டதனாலே தமிழ் குமரன் வள்ளியை போலே அவர் புலவி கொண்டதனாலே அங்கு தழைத்து வந்தது குழவி அதை தழுவி கொண்டால் கிழவி தேரிலே மல்லும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம். கோகிலாவாக வரும் சாவித்ரி அவர்கள் நடிப்புல போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. பேதைத்தனம் மற்றும் துடுக்குத்தனத்தையும் ஒரே சமயத்துல சாவித்ரி அவர்களால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். ரகுவை முதலில் கண்டதும் தன்னை பற்றிய விவரங்களை எல்லாம் வெள்ளை உள்ளத்துடன் வெளியிட்ட காட்சி ஒன்றே சாவித்ரி அவர்களின் நடிப்பாற்றலுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லலாம். காட்சிக்கு காட்சி முகபாவத்தை மாற்றி மாற்றி வெளிப்படுத்துவது பாராட்டுகளை சாவித்ரி அவர்களுக்கு பெற்று தந்தது. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல சாவித்ரி அவர்கள் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அப்படின்னும் சிவாஜி அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு சில நடிகைகள்ல சாவித்ரி அவர்களும் ஒருவர் அப்படின்னும் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பாராட்டி பதிவு பண்ணியிருக்காரு. என்ன முன்சாமி என்ன அதோட நீதானா நல்லா சமைக்கல வந்தப்பா. இந்த பாரு இந்த ஐயா நம்ம வண்டியில வந்தாரு. என்ன அவர் அவசரமா மயிலாப்பூர் போகணுமா, என் வண்டி பிரேக் டவுன் ஆகி போச்சு, நீ அங்கதானே போற, அவருக்கு ஒரு டாப் கொடுக்குறாங்க. ஆனா போப்பா, அம்மா மட்டும் தனியா இருக்கிறாங்க, ஏற்கனவே ஊர்ல பெரிய தகராறு, நம்ம முடியாது. சுமாரியா என்ன ஊர்ல பெரிய தகராறு, அம்மா தனியா இருக்காங்க. பாவம் அவருக்கு என்ன அவசரமோ என்னமோ. வாங்க சார் நீங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ். வாயா ஓகே விட்டு விட்டேன் பாரு. மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா பொட்டி வண்டியிலே. பொட்டியில வந்தா கடி கடிச்சு கொடுத்தேன் கம்மர கட்டை. பஸ் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ண போற? எப்படி இருக்குங்க மாட்டிடுறேன். போற சீக்கிரம். ஐயோ பாவம், நீங்க வேற வண்டியில போயிருந்தா விட நேரம் போயிருக்கலாம், என் வண்டியில வந்துட்டீங்களே. யாராலையும் தப்பு இல்லம்மா, என் ராசி. ஆமா எப்படி நீங்க காட்டு இல்ல. பின்ன என்ன பண்ண போற? பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, காத்து அடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா சீக்கிரம் போட்டு வாப்பா. யோ என்னையா முழிக்கிற? போ. இல்லைங்க அம்மா தனியா இருக்கிறீங்க. ஐயா யோ நீ என்ன எல்லாம் அந்த வரதன் தான் நினைச்சுட்டு இருக்கியா? பாப்பா என்ன இப்படி சுடுது? உங்களை சுடல? சுடுது. பாருங்க இங்க நிழல் இருக்கு, அங்க போய் உட்காரலாம் வாங்க. என்ன குளுகுளுன்னு இருக்குல்ல? இடம் நல்லா தான் இருக்கு. ஆனா நாம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா உன் டிரைவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஏதாவது பேசித்தான் தீருவாங்க. என்ன நீங்க அவன் பேசுறதையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் ஏன் அப்படி பேசுறாங்க தெரியுமா? எனக்கு என்னமா தெரியும். நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். இந்த ஊர்ல வரதன்னு ஒருத்தர் இருக்கான்.
ரொம்ப பொல்லாதவன். என்ன செய்யறான்? அவன் ஒண்ணும் செய்யல. அவன்கிட்ட நான் கெட்டு போனதா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னா சொல்லிட்டு போறான். என்ன இப்போ? அது எல்லாரும் நம்புறாங்களே. நம்பி என்ன செய்ய போறாங்க? என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியா? வர்ற மாப்பிள்ளைங்கன்னா கோயில அழகா இருக்கா, கட்டிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்புறம் 4 நாள் கழிச்சு உங்க பொண்ணு ரொம்ப கெட்டு போயிட்டாளா, வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. வெளியில இருந்து வர்ற மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னாலேயே அங்க இருந்து லெட்டர் போதான். அதனால எங்க அப்பா என்ன பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. சகுந்தலா திட்டுறான். அது யாரு சகுந்தலா? ஏன் உங்களை திட்டுறா? வந்து நீ எல்லார்கிட்டயும் சிரிச்சு தாராளமா கிறுக்கி மாதிரி பேசுற, அதனாலதான் உன்னை எல்லாரும் பேசுறாங்க. எங்க நீங்க புது மனுஷன், நீங்களே சொல்லுங்க. இப்போ எல்லார்கிட்டயும் தாராளமா சந்தோஷமா பேசுன தப்புங்களா? இல்லம்மா. இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்ல, நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? இல்லம்மா. இல்ல இல்ல நீ ஏன் என்ன பார்த்து எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க? அதை கேட்ட கேட்கறது கூட ஆள் இல்ல. பேச பேசிட்டு போட்டோம். வந்து எங்க வீட்டுல ஒரு நாட்டுட்டி இருக்கு, அது என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த நன்றி உள்ள ஜீவன் ஒண்ணுதான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஐயா, அது நாய்க்குட்டி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.